திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களா அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதியில் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவையும் பாலை நிலத்தின் மாசாவையும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இளைஞாயிறே, இருளை உளம்நின் ரகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமணம் கொண்டெமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அது உம் நாளே. மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம். பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறையவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமேன். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், முன்னைய நன்னிலைக்கு யாக்கோபினரை கொணர்ந்தீர். உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர், கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றியருளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினங்கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் புனிதருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பிச் செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு மெய்யாகவே அண்மையில் உள்ளது. அதனால் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் வாக்கு பிறழாமையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி தாழ பார்க்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நிலம் நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்கள் இன்னும் உள்ளே வரட்டும்.
அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர், என்றும் உள்ள கற்பாறை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரை, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரிதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. இறைவா, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேடனின் கண்ணியில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். மோசே மலை நின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டினின்றும் எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும், தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். ஆரோன் அவர்களை நோக்கி, உங்கள் மனைவியர் புதல்வியரின் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர, அவரும் அவர்கள் கையிலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார். அப்போது அவர்கள், இஸ்ரேலே, உன்னை எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர். இதனை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிபீடம் கட்டி, நாளைய தினம் ஆண்டவரின் விழா என்று அறிவித்தார். மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபலிகள் செலுத்தினர். நல்லுறவு பலிகளையும் கொண்டு வந்தனர். பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர். எழுந்து மகிழ்ந்து ஆடினர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டிலிருந்து உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார்.
மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டு இருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாய் வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவாயேன்? உமது கடும் சினத்தை விட்டுவிடு. உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரப்பினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரப்பினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்று ஒருமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்து உள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் என்று எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகைகளால் மலை அடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஜெபம் தட்டுகின்றது, உபவாசம் அடைகின்றது, இரக்கமோ பெருகின்றது. ஆயரான புனித கிறிஸ்லோகஸ் ராயப்பர் ஆற்றிய பிரசங்கம். என் சகோதரரே, விசுவாசம் உறுதியாய் நிற்பதும் பக்தி நிலையாய் இருப்பதும் புண்ணியம் தாக்கு பிடிப்பதும் இவை மூன்றினால் மட்டுமே. ஜெபம், உபவாசம், இரக்கம் ஆகியவையே இவை. ஜெபம் கதவை தட்டுகின்றது, உபவாசம் அடைகின்றது, இரக்கமோ பெருகின்றது. ஜெபம், இரக்கம், உபவாசம் இவை மூன்றும் ஒன்றே. இவை ஒன்றுக்கொன்று வாழ்வளிக்கின்றன. ஜெபத்தின் ஆன்மா உபவாசமே. உபவாசத்திற்கு உயிர் தரும் இரத்தமோ இரக்கம் மட்டுமே. எவரும் இவற்றை பிரிப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம். இவற்றை பிரிக்க இயலாது. இவற்றில் ஒன்றை மட்டுமே நீங்கள் பெற்றிருந்து இவை அனைத்தையும் ஒன்றாக பெற்றிருக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. எனவே நீங்கள் ஜெபிப்பதாக இருந்தால் உபவாசம் இருங்கள். நீங்கள் உபவாசம் இருப்பதாக இருந்தால் இரக்கம் காட்டுங்கள். உங்கள் மன்றாட்டு கேட்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மற்றவர்களின் மன்றாட்டை நீங்கள் கேளுங்கள். மற்றவர்களுக்கு உங்கள் செவிகளை நீங்கள் மூடவில்லை என்றால் இறைவனது செவியை உங்களுக்காய் நீங்கள் திறக்கின்றீர்கள். நீங்கள் உபவாசமாய் இருக்கும்போது மற்றவர்களின் உபவாசத்தை பாருங்கள். நீங்கள் பசியாய் இருப்பதை இறைவன் அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இன்னொருவர் பசியாய் இருப்பதை அறிவீர்களாக. இரக்கத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டால் இரக்கம் காட்டுங்கள். பரிவை நீங்கள் தேடினால் பரிவு காட்டுங்கள். பெறுவதற்கு நீங்கள் விரும்பினால் அளிப்பீர்களாக. மற்றவர்களுக்கு நீங்கள் மறுப்பதை உங்களுக்காக நீங்கள் கேட்பதாக இருந்தால் நீங்கள் கேட்பது ஒரு கேலிக்கூத்து. மனிதர் இரக்கத்தை கடைப்பிடிக்கும் போது இதுவே மாதிரியாக விளங்கட்டும். மற்றவர்கள் உங்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் அதே விதத்தில், அதே தாராளத்தன்மையோடு, அதே வேகத்தோடு நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவீர்களாக. ஆகவே ஜெபம், இரக்கம், உபவாசம் ஆகிய மூன்றும் நமக்காக இறைவனிடம் எழுப்பப்படும் ஒரே மன்றாட்டாக விளங்கட்டும். நம்மை காத்து கொள்வதாக பேசப்படும் ஒரே பேச்சாக விளங்கட்டும். நமக்கு சாதகமாக எழுப்பப்படும் முப்பகுதி கொண்ட ஐக்கியமான ஒரே ஜெபமாக இருக்கட்டும். மற்றவர்களை புறக்கணித்தால் நாம் இழந்து விட்டதை சரிக்கட்டுவதற்கு உபவாசத்தை நாம் பயன்படுத்துவோமாக.
உபவாசத்தின் வழியாக நம் ஆன்மாக்களை காணிக்கையாக ஒப்பு கொடுப்போமாக. இறைவனுக்கு இன்னும் அதிகமாக திருப்தி அளிக்கக்கூடிய வேறொன்றையும் நாம் ஒப்பு கொடுக்க முடியாது. இறைவாக்காக சங்கீதக்காரன் கூறியது போல், நொறுங்குண்ட ஆவியே இறைவனுக்கு உகந்த பலி. காயமுற்று தாழ்ந்து போன இதயத்தை இறைவன் புறக்கணிப்பதில்லை. இறைவனுக்கு உங்கள் ஆன்மாவை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் உபவாசத்தின் காணிக்கையை அவருக்கு செலுத்துங்கள். இவ்வாறு உங்கள் ஆன்மா ஒரு தூய காணிக்கையாக விளங்கும். ஒரே சமயத்தில் உங்களுடையதாகவும் இறைவனுக்கு அளிக்கப்பட்டதாகவும் நிலைக்கக்கூடிய பரிசுத்த பலியாகவும் உயிருள்ள பலி பொருளாகவும் அது விளங்கும். இதை இறைவனுக்கு அளிக்க தவறுபவன் மன்னிக்கப்பட மாட்டான். ஏனெனில் உங்களையே நீங்கள் அவருக்கு அளிப்பதாக இருந்தால் அளிப்பதற்கான வழியின்றி நீங்கள் இருக்கவே மாட்டீர்கள். இவை ஏற்புடையதாகும் பொருட்டு இரக்கமும் இணைக்கப்பட வேண்டும். இரக்கம் எனும் நீரை பாய்ச்சினால் ஒழிய உபவாசம் கனி தராது. இரக்கம் வற்றி போகும்போது உபவாசமும் வற்றி போகும். மண்ணிற்கு மழை எவ்வளவு அவசியமோ அவ்வாறே உபவாசத்திற்கு இரக்கம் அவசியமானது. நீங்கள் உங்கள் இதயத்தை எவ்வளவுதான் பண்படுத்தினாலும், உங்கள் இயல்பின் மண்ணை தூய்மைப்படுத்தினாலும், பாவங்களை வேரோடு பிடுங்கி புண்ணியங்களை விதைத்தாலும், இரக்கத்தின் ஊற்றுகளை நீங்கள் விடுவிக்கவில்லை என்றால் உங்கள் உபவாசம் கனி தராது. நீங்கள் உபவாசம் இருக்கையில் உங்கள் இரக்கம் மெல்லியதாக இருந்தால் உங்கள் அறுவடையும் மெல்லியதாகவே இருக்கும். நீங்கள் உபவாசம் இருக்கும்போது இரக்கத்தோடு நீங்கள் பொழிந்திடுவது உங்கள் களஞ்சியத்தில் மிகுதியாக பொங்கி வழியும். ஆகவே சேமிப்பதன் மூலமாக இழந்து விடாதீர்கள், மாறாக சிதறுவதன் மூலமாக சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏழைகளுக்கு அளிக்கும்போது உங்களுக்கே அளித்து கொள்கிறீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் அளிக்க மறுத்ததை நீங்களே வைத்து கொண்டிருக்க அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். ஆயரான புனித கிரிசோலாகஸ் ராயப்பர் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும்.
பேதுரு, நீ மன்னிப்பது 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவர். பேதுரு, நீ மன்னிப்பது 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பேதுரு, நீ மன்னிப்பது 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவர். பேதுரு, நீ மன்னிப்பது 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவர். மன்றாட்டுகள். விண்ணகத்திலிருந்து வந்த நமது உணவாகிய கிறிஸ்துவை வாழ்த்தி மன்றாடுவோம். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உமது நற்கருணை உணவில் எங்களுக்கு பங்களித்தருளும். உமது பாஸ்கா பலியின் ஆசிகளால் எங்களை நிரப்பியருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தி அருளும். உமது வார்த்தையை நாங்கள் நம்பிக்கையோடும் கீழ்ப்படிதலோடும் எங்கள் இதயங்களில் ஏற்றுக்கொள்வோமாக. எங்களுடைய விடாமுயற்சியின் வழியாக நல்ல பயனை எங்களுக்கு அளித்தருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தி அருளும். உலகத்திற்கான உமது திட்டத்தை நாங்கள் ஆர்வத்தோடு நிறைவேற்றச் செய்யும். இதன் வழியாக திருச்சபை அமைதியின் நற்செய்தியை பரப்புவதாக. வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தி அருளும். பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். உமது மீட்பின் அருளால் எங்கள் குற்றங்களை அகற்றி அருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தி அருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. படைத்தவற்றை பராமரித்தாலும் ஆண்டவரே, உம் அருளால் மட்டுமே நாங்கள் உமது பணிக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க முடியும். எங்களுடைய ஒவ்வொரு தேவையிலும் உமது உதவியை பெற முடியும். எனவே உமது அருளை எங்களிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.